ஜெபம் செய்வோமா? சோதரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமது கரத்தில் இயேசுப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, இது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை என்று சொன்னீர். மனுஷருடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாய் போதிக்காதபடிக்கு ஜீவனுள்ள வார்த்தை என்னவோ என் தகப்பன் எங்களோடு இடைபெறும். இந்த வார்த்தை இயேசுப்பா முதலாவது எனக்கு பிரயோஜனமாய் இருக்க தேவ கிருபையை தாரும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இது மூன்றுல எது பெரியது? அன்பே பெரியது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை குறித்தும் தேவன் பேர் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை குறித்தும் தேவன் நம்ம மேல வைத்த அன்பை குறித்தும் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பான தெய்வம் ஆதியில வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தையான தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். மாமிசத்தில் வெளிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் சதா காலங்களிலும் உன் இருதயத்திற்குள் வாசம் பண்ணுகிறார். இந்த தெய்வம் எங்க இருக்கா? நம்முடைய இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் இருதயத்துக்குள் வாசம் பண்ணுவாரானால் அன்புக்கு என்ன இருக்காது? பொறாமை இருக்குமா? வைராகி இருக்குமா? இருதயத்துல கோபம் இருக்குமா? சண்டை இருக்குமா? பிரிவினை இருக்குமா? மார்க்க பேதம் இருக்குமா? புரோதம் இருக்குமா? விரோதம் இருக்குமா? இதெல்லாம் நமக்குள்ள என்னாகாது, ஒருவரும் ஆளுகை செய்யாதுங்க. அன்பு தன் பாவங்களை மூடிடும். ஹல்லேலூயா. ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின் காலங்களிலே மோசையின் கரங்களில் கொடுக்கப்பட்டது 10 கட்டளை. அந்த 10 கட்டளை பிரதானமான ஒரு கட்டளை என்ன என்று பார்ப்போமானால் அன்பு. இஸ்ரவேலுக்கே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பான கற்பனை, தன்னை நேசிக்கிறது போல் பிறரை நேசி. ஹல்லேலூயா. தன்னை நேசிக்கிறது போல என்ன பண்ணணுமா? பிறரை நேசிக்கணும். இதுதான் தேவனுடைய அன்பு. அப்போ இந்த தேவ அன்பு எங்க இருக்கு? கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. ஏன் நம்ம இடத்துல கர்த்தருடைய அன்பு இருக்கா இல்லையா என்பதை நாம இப்ப அறிஞ்சிடலாம். வாசிங்க. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என் உடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தான் மாமிசத்தில் வெளிப்பட்டார். இந்த மாமிசத்தில் வெளிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சதா காலங்களிலும் நம் இருதயத்திற்குள் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சீசர்கள் இடத்திலே, நான் என்ன போறேன்? கடந்து போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரான். நான் போவேனாகில் நான் அவரை உங்களிடத்திலே அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து அவர் உணர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ள வார்த்தையானது உன் இருதயத்திற்குள் வாசம் பண்ணும் போது, உன் இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய திருவசனம் இருக்குமானால், வார்த்தையான தேவன் உன் இருதயத்தில் வாசம் பண்ணுவாரானால், உன்னிடத்தில் வந்து என்ன உணர்த்துவாராம்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, பாருங்க, வருகிற நியாய தீர்ப்பை குறித்து இந்த உலகத்தை அவர் கண்டித்து உணர்த்துவார். ஏன் இங்க வேதம் சொல்லுகிறது? 1 யோவானின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27 நாம் வாசிப்போமானால், நீங்கள் அவரால பெற்ற அபிஷேகம். ஹல்லேலூயா. யாரால பெற்ற அபிஷேகம்? அவரால. அவர் யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இருந்தவர்,
இருக்கிறவர், வரப்போகிறவர். அந்த பிதாவாகிய தேவன் தான் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அந்த மாமிசத்தில் வெளிப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவராக கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா. உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் தான் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் உனக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 17:3 வாசிப்போமானால், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 5:39 வாசிப்போமானால், பாருங்க, வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். என்னை குறித்து சாட்சி கொடுப்பவை அவைகளே. யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து. இந்த இயேசு கிறிஸ்து யார்? அவர்தான் திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இம்மூவரும் ஒருவரே. இந்த மூவரும் ஒருவராய் இருக்கிற அந்த தேவனாகிய கர்த்தர் தான் ஒரு இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எப்படி வாசம் பண்ணுகிறார்? தேவனுடைய திருவசனம். யோவான் 17:17 வாசிப்போமானால், அங்கே வேதம் சொல்லுகிறது, வசனம் உங்களை பரிசுத்தமாக்கும், இந்த வார்த்தை உங்களை பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு பரிபூரணமான ஒரு விடுதலை. யோவான் 8:32 வாசிக்கிறோம். அங்கே வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன் சத்தியத்தை அறிய வேண்டும்? வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த தேவனுடைய திருவசனமாகிய இந்த வார்த்தை உன் இருதயத்திற்குள் வாசம் பண்ணுமானால், இந்த வார்த்தையான தேவன், இந்த வசனம் நம் இருதயத்திற்குள் வாசம் பண்ணுமானால், அந்த வார்த்தையான தேவன் என்ன கிரியைகளை செய்தாரோ அதே கிரியைகள் தான் உன்னிடத்தில் வெளிப்படும். இல்லனா உன் கிரியை எப்படி இருக்கும்? அசுத்தம் உள்ளதாகவும், தேவனுக்கு பிரியமில்லாததாகவும், அது பாவத்துக்கு உட்பட்டதாகவும் என்ன பண்ணுமா? தேவனுக்கு உனக்கும் பிரிவினையை உண்டாக்குகிற பாவம் பெரிய சுவராய் நின்னுடும். இந்த பாவ சுவரை ஒருவரால் அகற்றவே முடியாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது தேவாலயத்தின் திரைச்சலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது. காரணம் என்ன? கீழிருந்து திரைச்சலை கிழிக்கப்படுமானால் யாரோ ஒரு மனுஷன் இந்த காரியத்தை செய்திருக்கிறான் என்று நாம் அறிந்திருப்போம். ஆனால் மேலிருந்து தேவாலயத்தின் திரைச்சலை கிழிக்குமானால் அது தேவனே நமக்கு என்ன பண்ற? தேவனுக்கும் அந்த பிரிவினை உண்டாக்குகிற பாவமான திரை அது நம்ம விட்டு அகன்று போனதான். அதனால்தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நீங்கள் வந்து என் தேவனாகிய கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கவும், தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தவும், பிரதானமான ஆசாரியனாக என் தேவனாய் கர்த்தர் இந்த பூமியில் அவதரித்தாரா. தம்மை தாமே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவர் சதா காலங்களிலும் இருதயத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவன் உன் இருதயத்தில் வாசம் பண்ணுவாரானால் உன்னிடத்தில் என்ன இருக்காது? பாவம் இருக்காது. உனக்கு ஒரு பயம், ஒரு பக்தி வைராகியம் வந்துவிடும். இன்னைக்கு நாம் ஏன் துணிகரமா இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தில் இல்லை. அதனால்தான் நமக்குள்ள ஒரு பயம் இல்லை. துணிகரமா செய்கிறோம் பாவம், துணிகரமா இருக்கிறோம் தேவ சமூகத்திலே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். காரணம் என்ன? அவள் பிள்ளைகளுடைய சந்ததி அவர்கள் என்ன பண்ணுவாங்க? நன்மையும் கிருபை அவர்களை தொடரும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரக்கூடாதபடிக்கு தேவனுக்கு நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. காரணம் பாவமே. நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது எது? பாவம். நம் இருதயமானது கவடுள்ளதா இருக்கு, கேடுள்ளதா இருக்கு. அந்த இருதயத்துக்குள் கர்த்தர் எப்படி வாசம் பண்ணுவார்? ஹல்லேலூயா. அதே 1 யோவான் புத்தகம் 2:27 வாசிங்க. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. பாருங்க, ஒருத்தர் கூட உங்களுக்கு போதிக்க வேண்டியதே கிடையாதுங்க. காரணம் என்ன தெரியுமா? இங்க வந்து வார்த்தைகளை கேட்கறீங்க தெரியுமா? இந்த தேவனுடைய திருவசனத்தை கேட்கறீங்க தெரியுமா? இந்த தேவ திருவசனம் எங்க இருக்கு? உன் இருதயத்துக்குள்ள இருக்கு. அதான் நீதிபதிகளின் புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். உன் இருதயமாகிய பலகையிலே
இந்த தேவனுடைய திருவசனத்தை எழுதி வைத்துக்கொள். கர்த்தர் சொல்கிறார், இரவும் பகலும் என் வேதத்தின் மீது பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திற்கு தன் கனியை கொடுப்பான். அவன் இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்முடைய காரியங்கள் ஏன் வாய்க்காமல் போகிறது? தேவனுடைய அன்பு, தேவன் உன் இருதயத்தில் வாசம் பண்ணல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்துல இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற மீது சிறியோர் மீதும் பெரியோர்கள் மீதும் அவருடைய கண்கள் எப்பொழுது நோக்கமா இருக்கான். உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும்னு என்ன பண்றாராம்? உன்னையே அவர் நோக்கி பார்க்கிறாராம். நாம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால்தான் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பக்கம் நின்று உன்னை வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறார். அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும். அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்களை நீங்க நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, யார் வெளிப்படும் போது பிதாவாக இயேசு கிறிஸ்து யாராவது பார்த்து இருக்கிறீங்களா? பார்த்தவங்க கையெழுத்து பார்க்கலாம். நான் இயேசு கிறிஸ்து பார்த்தேன், நீங்க பார்க்கல. ஆனா அல்லதான் கர்த்தர் சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் வரப்போகிறது. என்னவருக்கு நீங்க பாக்கியவான் பாக்கியவதிகளா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் எப்படி இருக்கிறோமா? அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாகும்படிக்கு பாருங்க, தைரியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு அவரிலே நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்க அவரிலே நிலைத்திருந்தால் அவர் உங்களிலே நிலைத்திருப்பார். கடந்த நாட்களை வாசித்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணோம்? வாசிச்சோம். ரெண்டு பேர் எப்படி இருக்கிறாங்க? பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்து ஒன்றா இருக்கிறாங்க. அவர்கள் எங்க இருக்கிறாங்களா? நமக்குள்ள இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வாசிப்போம். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும். நீங்க யாருல பிறந்திருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு சுத்தமான ஒரு காரியங்களை குறித்து வர நாட்கள்ல பார்ப்போம். ஜலம், ரத்தம், ஆவியை குறித்து. ஹல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து நம்மள ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானத்தை பெறணுன்றதுக்கு அவ்வளவு துல்லியமா வசனங்களும் எழுதப்படுது. 2000 வருஷத்துக்கு முன்ன இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையும் இந்த உலக தோற்றம் உண்டாச்சு தெரியுமா? இந்த உலகம் எப்படி ஜலத்தினால் மூடப்பட்டது என்பதை குறித்தும் கர்த்தருக்கு சித்தமான அந்த வேத வாக்கியங்களை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே, பாருங்க, பிதாவே, உலகம் நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் பாருங்க, நம் யாரில் ஒன்றா இருக்குவா? நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பாருங்க, தேவன் அவருடைய மகிமை யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரா? நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். ஏன் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார் தெரியுமா? மண்ணால மனுஷனை உண்டாக்கினாரா, நாசில ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரா, அவரை போல நம்மளை உண்டாக்கிட்டார். அவருக்குள்ள இந்த மகிமையை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அவர் சாயலாக நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். நான் அடிக்கடி ஒரு காரியத்தை நான் நினைச்சுன்னு உக்காந்து இருக்கேன். ஆகாயத்து பட்சிகளை கவனிச்சு பாருங்க. இங்க விசேஷமான ஒரு கர்த்தர் சொல்றார். மத்திய விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தை குறித்து யாராவது போய் உட்காந்து தியானிச்சிருக்கிறீங்களா? கவனிங்க. யாராவது கவனிச்சிருக்கிறீங்களா?
நமக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அவன் நல்லா படிக்கணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும்னு ஓடி ஓடி என்ன பண்ணுறோம், கஷ்டப்பட்டு நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நமக்கு இருக்கிற எல்லா உபத்திரத்தையும் என்ன பண்ணுறோம், நம்ம தோல் மேலே போட்டுக்கின்னு பிள்ளைகளை அன்பாக கவனிக்கணும். அவங்களுக்கு ஒரு துணி வேணும்னா எடுத்து கொடுக்குறோம், போட்டுக்க செப்பல் எடுத்து கொடுக்குறோம், அவங்களுக்கு தலைக்கு எண்ணெய் குறையக்கூடாதுன்னு கொடுக்குறோம். சகலத்தை என்ன பண்ணுறோம் நம்ம கவனிச்சு நினைக்கிறீங்க. ஒரு குருவி இருக்கு தெரியுமா, தூக்கணாங்குருவியை கொஞ்சம் பாருங்க. அந்த தூக்கணாங்குருவி முட்டை எடுத்து குஞ்சு பறிக்குது, குஞ்சு என்ன பண்ணுது, கூட்டை விட்டு அனுப்பிடுது. ஸ்கூலுக்கு எங்கே அனுப்பி வைக்குதா? மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜென்ரேஷன் உருவா சொல்ல ஒரு கூட்டை கட்டுது. இப்படி கூட்டை கட்டின உடனே பாம்பு அதுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறது, 2 வாய்ப்புறத்தை கட்டுது. அது ஒன்று வெளியே அது போயிட்டு உடனே இதை க்ளோஸ் பண்ணுது. நீங்கள் போய் தூக்கணாங்குருவி பாருங்க, பாம்பு உள்ளே போக முடியாது, மறுபடியும் பாம்பு ரிட்டர்ன் போயிடும். மறுபடியும் போய் வாய் திறந்துட்டு உள்ளே போகும், குட்டிகளுக்கு இறைய கொடுக்கும். எது? இந்த குருவிக்கு தாயும் கற்றுக் கொடுக்கல, அதுக்கு தகப்பனும் சொல்லிக் கொடுக்கல. இதுக்கு எங்கிருந்து வச்சு புத்தி பார்த்துக்கிறீங்களா இல்லைங்களா? மாடு கனிவிட்டி போடுது. மாடு கனிவிட்டி போட்ட உடனே நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக போயிட்டு அது எதனா பாடம் கற்றுக் கொடுக்குதா? உட்காந்து நான் கனிவிட்டிக்கு எதனா கற்றுக் கொடுக்குதா? எதனா சொல்லி கொடுக்குதா? நாளைக்கு அதுக்கு சொத்து வேணுன்றதுக்காக புள்ள கட்ட தூக்கி என்ன பண்ணுது, சொந்த எடுத்துன்னு போயிட்டு ஆகாரத்தை எதனா சேர்த்து வைக்குதா? இல்லை பேங்க்ல பேலன்ஸ் எதனா வச்சிருக்குதா? அந்த நாட்களில் ஒரு எறும்பு, நாங்கள் என்ன பண்ணோம்னா எறும்பு போகிற வழி என்ன பண்ணிட்டு போய் அடைச்சிட்டேன். அது வந்துனே இருந்துச்சு. ஒரு எறும்பு போய் பார்த்துச்சு, வழியில் என்னன்னா மறுபடியும் போய் இன்னொரு எறும்புகிட்ட சொல்லுது, பேசு. மறுபடியும் சொல்லிட்டு வேணா அந்த எறும்பு நேரம் என்ன பண்ணிட்டு போயினே இருக்குது. போன எல்லா கூட்டமும் மொத்தம் ரிட்டர்ன் போச்சு. போயினத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு கூட சார எறும்பு என்ன பண்ணலை, மூவாகவே இல்லை. மறுபடியும் அது உள்ளேருந்து ஒரு எறும்பு வந்துச்சு, அந்த வலையை நோண்டிட்டு மறுபடியும் வந்து இருக்கிறதுக்கு போய் சொல்லிச்சு. சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா எறும்பும் வந்துனே இருக்குது. நீங்கள் நைட்டு 1 மணிக்கு எழுச்சி பார்த்தாலும் போயினுது, 2 மணிக்கு எழுச்சி பார்த்தாலும் நடந்துனுது, இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா அது போயினே தான் இருக்குது, வந்துனே தாங்க. இது பிறக்க சொல்ல யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? முட்டை போட்டாச்சு, எறும்பு முட்டை தானே, முட்டையிலேருந்து தானே வருது எறும்பு. முட்டை போட்டு குஞ்சு பறிச்ச உடனே தாய் எறும்பு எங்கே போயாச்சு. அந்த தாய் தகப்பு எறும்பு ஏதாவது சொல்லி கொடுத்துன்னு இருக்குதா? ஆனால் நாம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? புத்தி சொல்லி கொடுக்குறோம், அது இப்படி தான் வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்குறோம், இப்படி தான் நடக்கணும்னு சொல்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இருன்னு சொல்கிறோம். இவ்வளோ புத்திமதிகளை நம்ம சொல்லி கொடுக்குற நாம அவர் சாயலாக இயேசு கிறிஸ்து போலயே நம்மளை கர்த்தர் உண்டாக்கி அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்மளை படைச்சு அந்த நித்திய ராஜ்யத்தில் உன்னை கொண்டு போய் அவருடைய சிங்காசனத்தில் உன்னை உட்கார வச்சு அந்த மகிமையின் கிரீடத்தை எடுத்து உன் தலையில் வச்சு உன்னை அழகு பார்க்கணும்னு உன்னை நினைக்கிறாரு. உனக்கு நல்ல புத்தி இருக்குது, நமக்கு நல்ல அறிவு இருக்கு, சகல ஞானமும் நமக்கு இருக்கு. இங்கிருந்து ராக்கெட் ஓடுறான், விண்வெளிக்கு போகுது, பல 1000 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்கிற, பல மைலுக்கு அந்தாண்டு இருக்கிற அந்த விண்வெளியில போயிட்டு ராக்கெட் இறங்குது. அங்கிருந்து இங்க இறங்கி வரது ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்றான். இப்ப நடந்து இருக்கிற பாருங்க மேக வெடிப்புன்னு சொன்னாங்க, அங்க வேடத்துல என்ன பண்ணாங்க, சாட்லைட் மூலமா கண்டுபிடிச்சாங்க, அது மேக வெடிப்பு இல்லை, ஏரி உடஞ்சிக்கிச்சு, அதனால தான் அப்படி நடந்துச்சு. இவ்வளோ ஞானத்துக்கு புத்தி அறிவை கொடுக்கிறாரு ஆண்டவர். யாராவது கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் இருக்கா? நமக்கு இருக்கா? அதான் கர்த்தர் சொல்றாரு, அதில நீ விசேஷமானவன்டா. ஆகாயத்து பட்சிகளை கவனிச்சு பாடுறா, அதை விட நீ விசேஷமானவன். ஆனா நாம என்ன பண்றோம் தெரியுமா? வர சந்ததிக்கு வாயை கட்டி வைத்த கட்டி பொய் சொல்லி ஏமாத்தி திருடி வஞ்சகமான காரியங்களை செய்து சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம். நாம தான் ஞானம் உள்ளவன் நினைக்கிறோம், நாம தான் புத்தி உள்ளவன் நினைக்கிறோம். அதுக்கு எங்கிருந்து வந்துச்சு அந்த குருவிக்கு ஞானம்? அந்த கூட இப்படிதான் கட்டணும். எந்த இன்ஜினியருக்கும் இல்லை அந்த ஞானம். தகப்பனும் தகப்பனும் தத்தி விட்டு ஆயிடுச்சு, தாயை நம்ம விட்டு என்ன படிச்சு கூட்டு விட்டு தெரித்தி ஆயிடுச்சு. அது போய் எப்படி கூடு கட்டுது? அதுக்கு எங்க வந்துச்சு அந்த ஞானம்? கொஞ்சம் ஆகாயத்து பட்சிகளை போய் கவனிச்சு கொஞ்சம் உட்காந்து பாருங்க, அது செய்யற செயல்களை பாருங்க. அதையே படைத்த தேவன் நீங்க அதுல விசேஷமானவன்ட்டார். உங்களுக்கு அவ்வளவு ஞானம் புத்தி அறிவு இருக்குன்னாரு. ஆனா தேவ வசனம், தேவனுடைய கிருபை உன்னோட கூட இருக்குது இல்ல.
உன்னை நல்வழிப்படுத்துதா? கர்த்தர் சொல்லுகிறார், அவருக்காக தான் உங்களை உண்டாக்கினாரு, அவருக்காக தான் கர்த்தர் உங்களை படைத்தார். அந்த மகிமை தான் உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம், அந்த வசனத்தை வாசிங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களில் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ. யார் எங்கே இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரா? அவருடைய வலது பரியசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். நீங்க ஒரு நாள் மரிக்க போறீங்க. நீங்கள் மரித்த உடனே எங்க போறீங்க? நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு போக போறீங்க. ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற என் தேவராகிய கர்த்தர் சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அவருடைய வலது பக்கத்திலே, வலது பரியசத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணிருக்கிறாரா? அமர்ந்திருக்கிறார். அவருக்கு கொடுத்த அந்த மகிமையைத்தான் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஞானம், இந்த புத்தி, அறிவு எங்கிருந்து வருதா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நடக்குதோ பயந்து நடக்கலே தெரியல. குருவி, காக்கா, பறவைங்கெல்லாம் நடக்குதுங்களா? பாருங்க, புறாவை யாராவது கவனிச்சு பார்த்துக்கிறீங்களா? புறா முட்டை எடுத்து சொல்லதான் போய் கூடு கட்டும். கூடு கட்ட சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம், இது முட்டை எடுத்துக்கு தயாராகிடுச்சுன்னு. அது எங்க வச்சு ஞானம்? பூகம்பம் ஆகிறதுக்கு 10 செகண்ட் இல்ல 10 நிமிஷத்துக்கு முன்ன பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் பூகம்பம் நடக்கிறதுக்கு ஒரு 10 செகண்டோ இல்ல 10 நிமிஷத்துக்கு முன்ன அதுக்கு தெரியும் பூகம்பம் நடக்க போகுது பூமியிலன்னு. அதுக்கு அவ்வளவு ஞானத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாராம். ஆனா அது பேசுறதில்ல, சொத்து சேர்த்து வைக்கிறதில்ல, அது பாடத்துக்கு பெரிய பெரிய காலேஜில் போய் பாடம் படிச்சுட்டு வந்ததும் கிடையாது. ஆனா நாம என்ன பண்றோம்? என்ன செய்யறோம்? வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். யாக்கோபு நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். ஞானம் இல்லையா? கேளுங்க. ஆனா தான் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கரங்களினால் இடித்து போடுகிறாள். இன்னைக்கு அநேக சபைகள் பாருங்க, வேதம் சொல்லுகிறது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவாக ஆயத்தப்படுத்தப்பட்டதுதான் மணவாட்டியாகிய சபை. இந்த சபை புத்தி இல்லாத சபைகளா இன்னைக்கு அநேக சபைகள் இருக்கு. காரணம் என்ன? அறிவு இல்லை. அந்த தேவனுடைய மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையின் சிங்காசனத்திலே வலது பரியசத்தை குறித்தே நீங்கள் சிந்திக்கிற அதை குறித்த நாடணும். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். அவர் எங்க இருக்கிறாராம்? கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். பாருங்க, இப்ப அந்த பாப்பா மரிச்சிச்சு. வருமா சார்? இதுக்கு வருமா? பலவராய்க்கு வருமா? தலைகின கூட வராது. ஏன் வராது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரிப்பானால் எப்படி மரிக்கணும்? அவன் முழுகி ஞானஸ்தானத்தை பெற்று பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்று என்ன பண்ணணும்? அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்தை வாங்கி புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் நித்திரையாய் இருக்கிறாங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தூங்கினீங்க இருக்கீங்க ஆபிரகாமுடைய மடியில. ஆனா கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்கள் மரணத்தை அவர்கள் ருசி பார்க்கிறாங்களாம். மரணம் என்னது? என்ன? நித்திய ஆக்கினை. சாத்தான் மரணத்தை என்ன பண்றான்? ஆண்டு கொள்ளுகிறான். அவனுக்காக, சாத்தானுக்காக நியமிக்கப்பட்டது பாதாளம். நித்திய ராஜ்யத்தை ஏற்படுத்த நித்திய பிதாவாகிய தேவனுக்காக அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக நியமிக்கப்பட்டது பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரியசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்க.
உங்களுடைய சிந்தனை புற எதில் இருக்கணும்? என்னை ஒருபோதும் கைவிட்டுடாதீங்க ஆண்டவரே. நான் என்ன தவறு பண்ணியிருந்தாலும் சரி, நான் என்ன பாவத்தை செய்திருந்தாலும் சரி, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கத்தை பெறுவான். தன் பாவங்களை தன்னிடத்தில் மறைக்கிறவனோ தேவனிடத்தில் ஒருபோதும் என்ன பெற முடியாது? இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தர் எங்க இருக்கிறாராம்? பிதாவாகிய தேவனுடைய வலது பரியஸ்தத்தில் விட்டு இருக்கிறார். இந்த வலது பரியஸ்தத்தை குறித்தே நீங்கள் சிந்திக்கணும். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு கொடுத்திருக்கிற அந்த மகிமை எனக்கு விட்டிருக்கிறவர் யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் உன் சகல பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி சிங்காசனத்தில் உன்னை என்ன பண்ண போதான்? உட்கார வைக்க போகிறது. காரணம் என்ன? அவருடைய மகிமை உனக்கு கொடுத்திருக்கிறார். இதை அறிஞ்சிருந்தும் நம்ம என்ன பண்றோம்? துணிகரமா இருக்கிறோம். இதற்கு நம்பிக்கை நாங்களும் வந்தோம், ஆண்டவர் அறிஞ்சு. அது இல்லைங்க, நீங்க சத்தியத்தின் பிரகாரம் என்ன பண்றீங்க? அறியறீங்க. இந்த சத்தியத்தான் உங்களை அந்த நியாயத்திலே கொண்டு வர நியாயத்திற்கும். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 17:25 வாசிங்க. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே வரும்போது, உன்னிடத்தில் அவர் வாசம் பண்ணும்போது, இந்த வார்த்தையான தேவன் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் உன்னிடத்திலே கண்டித்து உணர்த்துவார். அந்த அன்பு உன்னிடத்தில் இருக்கா? சொல்லுங்க. தேவ அன்பு உன்னிடத்தில் இருக்கா? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்றார். இந்த வசனம் தான் உன் இருதயத்துக்குள்ள இருக்கு. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துறார். இல்ல, உன்னிடத்தில் உணர்த்துவார். இன்னைக்கு கேட்கிற இந்த வார்த்தை, இந்த வசனம் நியாயத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். நியாய தீர்ப்புல உன்னை நிக்க வச்சிருவார். சிங்காசனத்திற்கு முன்பாக தப்பிக்கவே முடியாது. ஒருவரும் தப்பிக்கவே முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஒருவரை என்ன பண்ண முடியாது? தப்பிக்கவே முடியாது. உலகம் பாருங்க, வேதம் சொல்லப்பட்ட சகல வார்த்தைகளும் நிறைவேறி இருக்கு. இந்த உலகம் அழிவுக்கு ஆயத்தமாய் இருக்கு. இன்னும் இருக்கிறது கொஞ்ச காலம். இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கும்? சந்தோஷமா வாழுங்க, சந்தோஷமா இருங்க. அடிக்கடி நான் எனக்கு கர்த்தர் கொடுத்த சில ஞானத்துல நான் உங்களுக்கு அடிக்கடி காரியம் சொல்லுங்கிறேன். நான் இந்த பூமியில் இருக்கிறதுல என் நாம மகிமை பண்ணணும், என் பேர் பிரசாபப்படணும்னு நான் ஓடி ஓடி போய் நான் செஞ்சாலும், தினகர் ஐயா மரிச்சாயிடுச்சு. மரிச்சிட்டா தானே? மரிச்சாயிடுச்சு. அதே போல ஜீவானந்த ஐயா, பல தீர்க்கதரிசிக்கு பல பேர் மரிச்சாங்க. இந்த பூமிக்கு வந்து ஊழியத்தை பண்ணிட்டு போனாங்க. செத்து இல்லை, என் போட்டாவே பெரிய போட்டாங்க வச்சுட்டு என்னை பத்தி நீங்க மகிமைப்படுத்தி பெருமையா என்னை பத்தி பேசினுங்கிறீங்கன்னு வச்சுங்களேன். நான் செத்துட்டேன், வந்து உக்காந்து நான் பார்ப்பேனா? பார்க்க முடியுமா என்னால? அதை குறித்து என்னால் ஒரு காட்சியாக போய் நான் மற்றவங்க கிட்ட மகிமைப்படுத்த முடியுமா? செத்தது செத்ததே. போனவங்க பூமி விட்டு போனவனே. திரும்பி இந்த பூமிக்கு எவனும் ஒரு மனுஷன் வரப்போதே கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் பேருக்காகவும் புகழுக்காகவும் மகிமைக்காகவும் தேடி ஓடின்னு கிடக்குறாங்க. இந்த சபை அப்படிப்பட்ட சபை இல்லவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ரவிசங்கர்னு ஒருத்தன் வந்து இந்த இடத்துல ஊழியம் செஞ்சு நான் என்னுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி, நான் செத்துட்டு பிறகு எடாத்தான் நீ போட்டோ வச்சு போஸ்ட் போட்டாலும், ஊர் ஊரா ஒருத்தரும் போயிட்டு என்னை பற்றி நீ பெருமையாக பேசினாலும், நான் செத்துட்டு மறுபடியும் அதை காணவே முடியாது, அதை நான் பார்க்கவும் முடியாது, மறுபடியும் நான் அந்த பூமிக்கு வரவும் முடியாது. ஆனால் இன்னைக்கு எல்லா மனுஷரும் தேடுகிறது என்ன தெரியுமா? தன்னுடைய சுய மகிமையை. இந்த ஊழியம் அப்படியாப்பட்ட ஊழியமா இருக்கக்கூடாது தான் கர்த்தருடைய சமூகத்தில் தேவ சமூகத்தில் வருவதற்கு முன்பாக, கர்த்தாவே, அக்கிரம ஊழியக்காரனாக இருந்தா, நான் துன்மார்க்கமான ஊழியக்காரனா இருந்தா, பணாசை பொருளாசை உள்ளவனா இருந்தா, என் பிள்ளைகளுக்கு காணிக்கணும் தசம பாகத்தின் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறவனாக இருந்தா, இந்த ஊழியத்தை கொடுக்காதீங்க. எல்லா புகழும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கு மாத்திரம்தான். நான் செத்தாலும் இந்த ஊழியத்துல வார்த்தை மட்டும்தான் இருக்கணும்.
நான் என்னத்தும் நீங்க போட்டோ வச்சுட்டு என்னத்தான் உக்காந்து பாருங்க, எம்ஜிஆர் செத்துட்டாரு, ஊர் ஊரா அவரை பத்தி புகழ்ந்து உக்காந்து இருந்தாலும், ஜெயலலிதா செத்துட்டாங்க, கலைஞர் இறந்துட்டாரு, நீ ஊர் ஊரா போய் புகழ்ந்தாலும் கலைஞர் வந்து பார்க்க முடியுமா? இல்ல ஜெயலலிதா வந்து பார்க்க முடியுமா? எம்ஜிஆர் வந்து பார்க்க முடியுமா? ஒருவரும் பார்க்க முடியாது. காரணம் என்ன? அவருடைய மகிமையின் கிரீடத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? எனக்கு வச்சிருக்கிறாரு. இந்த மகிமையின் கிரீடம் எங்க இருக்கு? பிதாவுடைய வலது பரியசத்துல விட்டு இருக்கிற பிதாவாகிய தேவன் அந்த இயேசு கிறிஸ்துடைய கரங்களில் இருக்கு. அந்த மகிமை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் நித்திய ராஜ்யத்துல சுதந்திரித்துக் கொள்ளும் போது அந்த மகிமையின் கிரீடத்தை நான் என்ன பண்ண பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நீங்க ஜீவியம் செய்யுங்க, அதற்காக வாழுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு ஜீவியம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஜீவியம் தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஆனா நீங்க என்ன பண்றது தெரியுமா? நம்முடைய ஞானம், புத்தி, அறிவை கொண்டு எதையோ சிந்திக்கிறோம், எதோ சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு காலம் கிடையாது. நான் வேதத்தை வச்சுன்னு சொல்றேன். ஏன்னா சத்தியத்தை சத்தியத்தின் பிறகு ஆழமா நீங்க ஆராய்ந்து பாருங்க. வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. அது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிற நிஜமா சொல்ற, நீங்க பாக்கியவான் பாக்கியவதிக. நீங்க கண்டிப்பா நிச்சயமா பரலோக ராஜ்யத்துல விட்டு இருப்பீங்க. நான் கத்தர்களை விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். ஏன்னா இந்த கடைசி நாட்களில வேதம் சொல்லுகிறது, போன நாள் செவ்வாயாக்க என் தேவனாகிய கர்த்தர் கடைசி நாட்களில் சத்தியத்துக்கு சாட்சி உள்ள சபைகளை எழுப்புவார். ஏன் அந்த சபை நம்ம சபையா இருக்கக்கூடாது? இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? கர்த்தருக்காக வாழுங்க, கர்த்தருக்காக ஜீவியுங்க. தேவ அன்பு உங்களுக்கு நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஐ வாசிங்க. பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினால் பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பாருங்க, உலகம் அவரை அறியாதபடினாலே பாருங்க நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீங்களா இல்லையான்னு உங்களுக்குள்ள வெளிப்படல. காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? உங்களுக்குள்ள என்ன இல்லை? உலகம் இருக்கா? வார்த்தை இருக்கா? வார்த்தை இருக்கிறவங்க கை தூக்கும் பார்க்கலாம். அப்போ உலகம் உட்காந்து இருக்குது இருதயத்துல. நீங்க கவலைப்படுறதுனால ஒன்றும் கூட்ட முடியாது, ஒன்று குறைக்க முடியாது. தெளிவா புரிஞ்சுக்குங்க. உங்களோட கர்த்தருடைய சமூகத்துல சரணாகதி ஆக்கிடுங்க. ஏன்? தேவனுடைய அன்பு மாத்திரம் உங்களிடத்துல இருந்துச்சுன்னா, அவர் உங்க இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் உங்களோட கூட இருந்துட்டாருன்னா ஒன்றும் உங்களுக்கு குறைபடவே படாது. சகலமும் எப்படி இருக்கும்? பரிபூர்ணமா இருக்கும். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல உங்களை சுத்திகரித்துக் கொள்கிறீங்களா? அவர் எப்படி சுத்தமுள்ளவராய் இருக்கிறாரோ அதுபோல் நீங்க சுத்தமா இருக்கிறீங்களா? அப்பதான் ஆசீர்வாதம். அப்பதான் உங்களுடைய குறைகளை கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். காரணம் என்ன? வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் உன் இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்றாரு. அந்த அன்பு உனக்குள்ள வாசம் பண்ணுது. அன்புக்கு என் தேவனாய் கர்த்தருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உன் இருதயத்தில் அவர் வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இந்த நியாயப்பிரமாணம் என்ன? நியாயப்பிரமாணம்னா என்ன? 10 கட்டளை. இந்த 10 கட்டளை பிரதானமான கட்டளை என்ன? அன்பு. இந்த அன்பு நீங்க மீறிட்டீங்கன்னா, இந்த அன்புல நீங்க மீறிட்டீங்கன்னா உங்களை என்ன ஆட்கொள்ளுது? என்ன ஆட்கொள்ளும்? பாவம் தாங்க ஆட்கொள்ளும். பாவம் உன்னிடத்துல வாசமாய் இருந்தா பரிசுத்த ஆவியானவர் எப்படி உன்னிடத்துல வருவாரு? அவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து எப்படி உணர்த்துவாரு? ஒருபோதும் உணர்த்தவே மாட்டார்.
பாருங்க, குஷ்டரோகம் பிடிச்சிருக்கிறான் தெரியுமா? உடனே உணர்வே இல்லாது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்? குஷ்டரோகம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நீ வார்த்தையை கேட்டு இந்த சத்தியமுள்ள வார்த்தை உன் இருதயத்துல வாசம் பண்ணும் போது, ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டு இருந்தும் நீ உணர்வே இல்லாதபடிக்கு இருந்தினா உனக்கு என்ன பிடிச்சிருக்குது? குஷ்டரோகம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். குஷ்டரோகன்றது ஒரே நாள தெரியாது. அது தெரியுமா உங்களுக்கு? நாளாவோ முதலாவது என்ன ஆகுனாக்கா நான் போகும், ரெண்டாவது அங்கிருந்து ஒரு 2 வரல விட்டு கட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல போகும், மூணாவது சுத்தமா அந்த வரல பூரா எடுத்துருவாங்க, கையிலே எடுத்துருவாங்க, காலில் எடுத்துருவாங்க, அங்கங்க வட்டமா என்ன ஆகும், புண்ணு போல வரும், சிவா ஒழிந்து கிடக்கும். எலி கடிச்சாலும் தெரியாது, பாம்பு கடிச்சாலும் தெரியாது, பள்ளி கடிச்சாலும் தெரியாது. எதுக்கு? குஷ்டரோகத்துக்கு. அல்லேலூயா. இந்த தேவ அன்பு உன்னிடத்தில் வாசம் பண்ணுமானால் அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, சத்தியத்தை குறித்து உன்னிடத்தில் அவர் கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்குன்னு தெரியுமா? குஷ்டரோகி போலதான் இருக்கணும், உணர்வு இல்லாதபடி. ஏதோ கடமைக்காக வந்தோம், கடமைக்காக போனோம், அப்படி கிடையவே கிடையாது. நாங்க போய் உங்களுக்காக திருப்பி நின்று கண்ணீர் விட்டு தேவ சமுத்திரம், நேற்று கூட வந்து இந்த இடத்துல கண்ணீர் விட்டு ஜபிச்சோம். ஆண்டவரே, எங்க சபைக்கு வருகிற விசுவாசிகள், ஆண்டவரே உடைய சரீரமாகிய சபைக்கு வருகிற விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டாங்க. பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. கடன் பாரத்திலிருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலை தாங்க. அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் குறையில்லாதபடிக்கு அந்த குடும்பங்களை காத்துக் கொள்ளுங்க. தேவ அன்புல அந்த குடும்பங்கள் கட்டப்பட தேவ வார்த்தையை நிலைத்திருக்கு தேவ கிருபையை தாங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றீங்களா? சொல்லுங்க, ஜெபம் பண்றீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கா? என்ன பண்ணணுமா? அவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், சத்தியத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவ ஆவியானவர் உன்னிடத்திலே வாசம் பண்ணும்போது சகல பாவம் உணர்வு நீங்க போயிடும். ஹல்லேலூயா. வாசிங்க. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று பாருங்க, தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்துவிடம் என்ன இல்லையா? அவரோட பாவம் இல்லை. அப்ப அந்த தேவ அன்பு இடத்துல வாசம் பண்ணுமானா உங்களோட பாவம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. இந்த பாவம் தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு முதல் தடையே. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, விபச்சாரம் செய்துதான் பாவம் நினைக்கிறாங்க. இல்லைங்க, தேவனுடைய பந்தியை வாங்குறோம், அவருடைய சரீரத்தை நம்ம புசிக்கிறோம், அவருடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்றோம். என்ன சாப்பிடக்கூடாது? மதுபான பிரியனா இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவருடைய சரீரம் என்ன செய்ததோ, அவருடைய ரத்தம் என்ன செய்ய தூண்டினதோ அது உனக்குள்ள வாசம் பண்ணுது. துணிகரமா என்ன பண்ணக்கூடாது? பொய் பேசக்கூடாது, தீய வார்த்தைகளை பேசக்கூடாது. பாருங்கள், கண்களின் இச்சை ஜீவியத்தின் பெருமை. இந்த கண்ணானது சரீரத்துக்கு எப்படி இருக்கு? ஜீவனா இருக்கு. பொய் புரட்டு நாவு இருக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களுடைய பொருட்களை வஞ்சிக்க கூடாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் வேத இடத்துல நமக்கு அறிவை புகுட்டுகிறது. இதுதான் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து உன்னிடத்துல கண்டித்து உணர்த்துகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திறப்புல நின்று ஜெபிக்கணும். காரணம் என்ன? திறப்புல நின்று எதுக்கு ஜெபிக்கணும்? நம்முடைய பரிசுத்தத்திற்காக, நம்முடைய ஜீவியத்திற்காக. அவர் நமக்குள்ள வாசம் பண்றார். அந்த அன்பான தெய்வம் யாருக்கிட்டையும் ஓடலை, யாரும் தேடி நாடி போகலை. உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தார், உன்னை தெரிந்து கொண்டார். அதனால்தான் உன்னிடத்துல என்ன பண்றாரா? கெஞ்சில கொஞ்சம் இடம் கொடுமா, உன் இருதயத்துல கொஞ்சம் இடம் கொடு, நான் உன்னிடத்துல நான் வரேன். அவர் உக்காந்துட்டார்னா நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. நான் வேதத்தை வச்சு நான் என்னால தைரியமா பேச முடியும். ஏன்? அநேகருடைய சாட்சிகளை எங்கள் கண்கள் கண்டிருக்கு, அநேகருடைய சாட்சிகளை நான் பார்த்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரிடத்துல என்ன இல்லை? பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. கேட்டீங்களா? நீங்க அவர்ல நிலைச்சிட்டீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க? பாவம் செய்யவே மாட்டீங்க. அப்ப அவர் உங்களில இல்லைன்னா நீங்க துணிகரமா செய்வீங்க, பாவத்தை துணிகரமா செய்வீங்க. காரணம் என்ன?
இப்ப வாசிச்சோம் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24 வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? தேவனால் பிறந்தவன், தேவ வசனத்தை அவன் என்ன பண்றான்? கை கொண்டு நடப்பான். தேவன்ல பிறக்காதவன் வார்த்தைக்கு மாறான காரியத்தை செய்வான். நீங்க இங்கே நியாயம் தீர்த்தலாம். நீங்க பல்லவராயத்துக்கு வருவீங்களா, வரமாட்டீங்களா? உங்களை நீங்க இங்க நியாயம் தீர்த்தலாம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா தேவனை அறியவே முடியாது. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. வேதம் சொல்லுது. காரணம் என்ன? தன்னை யாரிடத்தில் நான் வெளிப்படுத்த சித்தம் கொண்டு இருக்கிறேனோ அவனிடத்திலே தன்னை நான் வெளிப்படுத்துவேன். யாரை கர்த்தர் உனக்கு காண்பிக்கணும்னு உங்களுக்கு கர்த்தருடைய சித்தம் இருந்துச்சுன்னா நிச்சயமா தேவனை நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிப்போம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன், நீங்க பாவம் செஞ்சீங்களா? யாரால உண்டாயிருக்கிறீங்க? பிசாசால உண்டாயிருக்கிறீங்க. நீங்க தெளிவா அவங்களை புரிஞ்சிடலாம். ஒருத்தன் பாவம் செய்யறானா அவன் நிச்சயமா பிசாசால தான் உண்டாயிருக்கணும். அவன் நித்திய ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. நித்திய ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. வாசிப்போம். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் உனக்குள்ள ஏன் வாசம் பண்றாராம்? பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காக. இந்த வெளிப்பட்ட தேவன் தான் உன் இருதயத்துக்குள்ள வாசம் பண்றார். அவர் நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கீழே போட்டுட்டு காலால இயேசு கிறிஸ்து மெதிக்கிறோம் நம்முடைய கிரியைகளினால. இன்னொரு பக்கம் நமக்காக ஜீவனுக்கு சிலுவையில் அறையப்பட்ட தேவனை மறுபடியும் எடுத்து மறுபடியும் ஆணில் மாட்டி வச்சுட்டு, ஆண்டவரே கொஞ்ச நாள் அப்படியே இருங்க, நான் பண்ற பாவத்தெல்லாம் பண்றேன். ஏன் அந்த ஆள் மனுஷன் பாவத்தை பண்ணா, அக்கிரமத்தை பண்ணா, துன்மார்க்கத்தை பண்ணா, செத்த உடனே சபையிலேருந்து எல்லாரும் வந்தாங்க, என்ன பண்ணாங்க? பிரேயர் பண்ணாங்க, திரும்பி அடக்கம் பண்ணாங்க. அவன் நித்தியத்துக்கு வரலையா? கண்டிப்பா வந்திருப்பான். எப்படி வந்திருப்பான்? சிலுவையில் அறிஞ்ச கலையிட பாருங்க. பக்கத்துல என்ன திருடனா, ஏமாத்தனா, பொய் சொல்லணும், எல்லா காரியத்தையும் பண்ணா அவனே பல்லவராயத்துக்கு கத்து கொண்டு வந்துட்டாரு. என்ன கொண்டு வர மாட்டாரா? அவனிலும் பிரதானமான பாவியா? நீங்க அப்படி சொல்லிட்டு தான் நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க? பாவ அக்கிரம கட்டுகளில் விழுந்து கிடக்கிறாங்க. பாவம் செய்கிற எவனும் அவன் பிசாசினால் உண்டானவன், அவன் தேவனால் உண்டானவன் அல்லவே அல்ல. நீங்க பாவத்துக்கு விலகி ஓடுங்க, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், சத்தியத்தை குறித்தும் கண்டித்து எப்பொழுதும் உணர்த்துவார். அப்போ கண்டித்து உணர்த்தணும்னா உன்னிடத்திலே யார் இல்லை? தேவன் இல்லை. கண்டித்து உணர்த்தாதபடிக்கு நீங்கள் திரும்ப திரும்ப பாவத்தை செய்றீங்கன்னா நீங்க பிசாசுவின் இருதயத்தில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். வேற யாருமே இல்லை. யார் வாசம் பண்றது? பிசாசானவன் வாசம் பண்ணுகிறான். பிசாசை உடையவன் தேவ அன்பிலே நிலைத்திருக்கவே மாட்டான். கர்த்தருடைய சமுத்திரம் முழங்கால் படியிடுவோமா? இன்னும் வாசனை இருக்கு. கர்த்தருக்கு சுத்தமானால் மறுபடியும் தொடர்ச்சி நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் பிசாசினால் உண்டாய் இருப்பீர்களானால் உங்களிடத்தில் பாவம் வாசம் பண்ணும். நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டு இருப்பீர்களானால் என் இடத்தில் பாவம் உண்டு என்று யாராவது சொல்லக்கூடுமோ? இயேசு கிறிஸ்து சொன்னார். அதே போல நீங்க போய் தைரியமா என்ன பண்ணலாம்? தைரியமா என்ன பண்ணலாம்? எல்லாரிடத்துல பேசலாம். என்கிட்ட ஒரு பாவம் இல்லப்பா, நான் ஏமாத்தல, பொய் சொல்லல, திருடல, பஞ்சகமான காரியங்களை செய்யல, தேவனுக்கு பிரியமில்லாத சகல பாவத்தை நான் ஒரு நாள் செய்ததே கிடையாது. அப்ப தேவன் உங்களிடத்தில் என்ன பண்றாரு? இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுவார். சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நான் போகிறேன். என் தேற்றனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களிடத்திலே அனுப்புகிறேன். அவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், சத்தியத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னீரேன். உணர்வுள்ள இருதயத்தை தாருமப்பா. என் தகப்பனே, ஆவியானவரே, வருகையிலே நான் கைவிடாதபடிக்கு ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் நித்திரையா இருக்கிறார்கள் என்று சொன்னீர். என் தகப்பனே, உம்முடைய இளைப்பாறுதலை கர்த்தாவே இயேசுப்பா நாங்கள் பங்கடைய தேவ கிருபையை எங்களுக்கு தாருமப்பா. இன்று மரித்தால் நீ நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போக முடியுமா? இப்பொழுது தேவனுடைய வருகை சமீபமானால் நீ நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போக முடியுமா? உங்களை நீங்களே விசாரித்து சோதித்து அறிந்து பாருங்கள். தேவ அன்பு உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிறதா?
பிசாசானவன் உன்னிடத்திலே வாசம் பண்ணுகிறானா என்று சொல்லி. ஆண்டவரே, இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவரே, உள்ளத்திரயங்களை சோதித்து அறிகிற தெய்வமே, உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, பாவங்களை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இரக்கத்தை பாராட்டினதற்காக நன்றி. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா.